வெனஸ்டே ஈவினிங் நல்ல மழை. காலையில் இருந்துமே மழை விட்டு விட்டு தான் பெஞ்சிட்டு இருந்தது. இது ஊட்டியா இல்லை சென்னையான்னு கேட்குற அளவுக்கு சென்னையில் கிளைமேட்டு நல்ல ஜில்லுன்னு இருந்தது. நேற்று ஈவினிங், அதாவது டியூஸ்டே ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தரமான சம்பவம் நடந்ததுங்க எங்கள் வீட்டில். அதாவது பசங்களுக்கு ஸ்கூலில் எக்ஸாம் போயிட்டுருக்கு இல்லையா, அதனால் நாளைக்கு என்ன எக்ஸாம்டா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை கேட்டால், நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாமான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6:30லேருந்து 8:45 வரைக்குமே போர்ஷனே முடிச்சிட்டாங்க. இதுக்கும் உன்னோட டைரியை கூட செக் பண்ணலாம், எல்லா போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு பார்த்தா மறுநாள் தமிழ் எக்ஸாமுங்க. ஏற்கனவே இவர் தமிழ் எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவார். அதனால் என்ன பண்ணேன், எனக்கு வந்த கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவனுக்கு நான் ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஏற்கனவே தமிழ் ஃபுல்லாக படித்த போர்ஷன் தான், அதனால் உனக்கு 9 to 10 வரைக்கும் ஒரு 1 hour டைம் இருக்குது, அதில் ரிவிஷன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அவன் கூடவே உட்காந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக அவன் படித்து முடித்து எக்ஸாமும் அட்டன் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க.